என்னம்மா இங்கே நின்னுகிட்டு இருக்க? உனக்கு உன் மருமகளுக்கு இந்த குட்டி பையலுக்கு சார் எனக்கு இந்த கேக்குது இந்த அம்மாவுக்கு அப்புறம் மொத்தமா எங்க எல்லாருக்கும் சேர்த்து போய் சமைச்சு வை. சமைக்கிறியா? ஓ மருமகள்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி உள்ள தள்ளவா? ஐயோ வேண்டாங்க, நான் சமைக்கிறேன். அப்போ போ. தலையெடுத்து ஏமா எழுங்க, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஏமா இந்த டிவியை கொஞ்சம் போட்டு விடு. அதுதான் எதுக்கு? நீங்க ஏமா நிக்கிறீங்க? நீங்களும் வந்து உட்காருங்க, வந்து சாப்பிடுங்க. ஏமா பரிமாறமா, நீங்க அங்கே பாட்டுக்கு நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா. மேடம் வச்சுக்கிறீங்களா? இந்தாங்க. தேங்க்ஸ். இருங்க இருங்க, அப்பளம் கொண்டு வரேன். எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சமைக்கிறீங்கம்மா. பின்ன ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இனிமே நீங்க தான் வீட்டில் சமைக்கணும். மூர்த்தி, சாரியாரு என் பையங்க நல்லா சமைக்கிறாங்க போங்க அம்மா. டெய்லி இவங்களை தான் வீட்டில் சமைக்க சொல்லியிருக்கேன். இந்த பாருமா, அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போவேன். சத்தம் வெளியில கேட்டா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. அம்மா உன் மாமியார் நீ டிராமா ஆரம்பிச்சிரும். நான் ஜூட். அம்மா போலீஸ்ல வந்துட்டு போறாங்க, எதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. எனக்கும் புரியலடா. போச்சு என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அம்மா நீ ஏமா அழற? அம்மா அம்மா கேக்குறேன்ல. ஏய் என்ன நடந்துச்சு நீயா சொல்லு. அத்தை என்ன திட்டினாங்க. அது எப்படி ஸ்டேஷனுக்கு கேட்டு அவங்க இங்க வந்துட்டாங்க. அவங்க உன்னை திட்டு எப்படி ஸ்டேஷன் கேட்டுச்சு? டேய் ஃபோன் பண்ணா கேக்கும்ல. ஃபோன் பண்ணாங்களா? யாரு? நீ எதுவும் ஃபோன் பண்ணியா? நான் எதுவும் சொல்லல, சத்தியமா சொல்லலங்க. அப்புறம் எப்படி தெரிஞ்சது? ஃபோன் பண்ணி யாரும் ரிசீவர் எடுத்து வச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ரிசீவர் எடுத்து வச்சிட்டாங்களா? இப்போ இந்த வேலையெல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் பண்ணப்பா. நீ என்னடா பண்ண? பாட்டி உன்னை ரொம்ப திட்டினாங்களா, அதான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிசீவரை கீழே வச்சுட்டேன்.
முளைச்சு 3 இலை வளரல எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருமா இவனை. இல்லங்க தெரியும் சொல்றான். என்னடி தெரியாம சொல்றான்? அடிச்சேன் உதவாக்குறேன். சார் என்ன ஞாபகம் இருக்கா? சார் 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 உங்களை கேட்கணும் சார். சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ப்ளீஸ் நில்லுங்க சார். சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் நில்லுங்க சார், நில்லுங்க. என்னம்மா வேணும் உனக்கு? சார் நான் பேச வந்த விஷயமே வேற. என்ன பேசணும்? யாழினி மேடம் நல்லா இருக்காங்களா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அது எதுக்கு உனக்கு? இல்ல அவங்கள எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதான் அவங்க காலேஜ்ல எனக்கு சீனியர். ஆனா கான்டாக்ட் விட்டு போச்சு. அவங்க அட்ரஸ் கொடுக்க முடியுமா? தெரிஞ்சவங்க அங்கறீங்க, என்கிட்ட வந்து விலாசம் கேக்குறீங்க? இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா. என்கிட்ட அவங்க அட்ரஸ் எதுவும் இல்லம்மா. இல்ல நீங்க அருண்மொழி சாரோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அவரோட வைஃப் தானே இந்த யாழினி? ஓஹோ, அப்படி வாங்க வழிக்கு. ஐயாவோட அட்ரஸ் வேணும் அப்படித்தானே? ஆமா. அன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஆளுங்களோட வந்து வாங்கி கட்டினது பத்தாதா? இன்னும் எங்க ஐயா ஊருக்கு போல, இங்கதான் இருக்காரு. அன்னைக்கு எப்படி கோச்சிக்கிட்டாரு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். யோசிக்காம துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவாரு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் அந்த விஷயத்துக்காக வரல. யாழினி எனக்கு தெரிஞ்சவங்க. இப்பதான் எனக்கு அது தெரிய வந்தது. அதனால அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேட்டாச்சு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். நான் லேண்ட் விஷயமா பேசல. சும்மா நான் யாழினி கூட பேசணும், அவ்வளவுதான். இந்த பாருமா, நீ எத்தனை கதை சொன்னாலும் என் வாயில இருந்து உண்மையே வராது. நீங்க சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன். வேற சோர்ஸ்ல இருந்து வாங்கினேன்னு சொல்லிக்கிறேன். இங்க பாரு, இங்க நின்னு பேசுறதே வேஸ்ட். நீ நினைக்கிறது உனக்கு கிடைக்காது. நீ முதல்ல கிளம்பு. சார் அம்மாடி இந்த தமிழ் சாப்பிடு. ஏன்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ தான் தம்பி தம்பின்னு உருகுற. அவன் உன்னை கொஞ்சம் கூட பொருட்படுத்தலையே. அவன் வந்து கூப்பிட்டதுனால தான் குலதெய்வ பூஜைக்கே வந்திருக்கேன். அவன் ஒன்ன கூப்பிட தான் மெட்ராஸ் வந்தானா? நல்ல ஆளுப்பா நீ. பூஜைன்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி கிளம்பி வராம இருக்க முடியும்? ஏன்பா குலதெய்வ பூஜை வச்சுக்கிட்டு நீ இங்க வரலன்னா ஊரவனும் தப்பா பேசும். அதனாலதான் உன்னை ஒரு பேச்சுக்காக கூப்பிட்டுருக்கான். எல்லாம் தெரியுது, என்ன பண்ண முடியும்? அவன் கூட பிறந்த தம்பி ஆயிட்டான்ல. நீ தம்பி தம்பின்னு பொறுத்து போற, அவன் உன்னை அண்ணனு பார்க்கலையே. நீ மெட்ராஸ்ல இருந்து கஷ்டப்படுற, இங்க இவன் வசதியா இருக்கான். இப்போ அவன் சொத்தை வேற ஏமாத்தி பிடிக்கிட்டான். இவனுக்கு வசதிக்கு என்ன குறைச்சல்?
உன் சொத்தை பிடுங்கினது ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை பத்தி பேச வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊருக்கு வந்தா அந்த பேச்சு அடங்கும்ல. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கான். இல்லைங்க, அவன் எதுக்காக வேணாலும் கூப்பிட்டுருக்கட்டும். ஆனா குலதெய்வத்துக்கு விசேஷம் சொல்லும்போது எப்படி ஐயா வராம இருக்க முடியும்? நீ இப்படி பெரிய மனசோட இருக்க, அவனுக்கு அந்த மனசு இல்லையே. ஏங்க, எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? எல்லா விரல்களும் ஒரே மாதிரியா இருக்கு? அப்படித்தான் எல்லாமே. உன் தம்பி சொத்தெல்லாம் சேர்த்து பெரிய ஆளாயிட்டான். ஊர்லயே காசு வச்சிருக்க ஆளு அவன் தான். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எச்சி கையால காக்க ஓட்ட மாட்டேங்கிறானே. பணங்காசு இல்லாட்டியும் கொடுக்கற மனசு உனக்கு தானே இருக்கு. ஐயா, அவன் எனக்கு தம்பியா இருந்தாலும் எனக்கும் அவனுக்கும் 12 வயசு வித்தியாசம். அம்மா அவனை எங்கிட்ட விட்டுட்டு வயலுக்கு அங்க எங்கன்னு போயிடுவாங்க. நான் தாயா அவனை வளர்த்தேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் என்னையே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அவன் எனக்கு தம்பி இல்லையா, என்னோட புள்ளைங்க அவன். இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்க, அவ எல்லாத்தையும் மறந்துட்டானப்பா. ஐயா, பிள்ளைங்க அப்படி இப்படி இருந்தாலும் பெத்தவங்க அதை பெருசுப்படுத்தலாமா ஐயா? இவ்வளவு பேசுறீல்ல, ஊர்ல இருந்து வந்ததும் நேரா அங்க போக வேண்டியதானே? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? இருக்கட்டுங்க, பூஜையில பாத்துக்கலாம். இத பாருப்பா, நீ புள்ளையா நினைச்சாலும் சரி, தம்பியா நினைச்சாலும் சரி, மரியாதை இல்லாத வீட்டுக்கு போக முடியல. ஐயா, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா என்ன பேசுற? நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ வேற அர்த்தத்துல எடுத்துக்கிறிய. நீங்க வந்து தங்க மாட்டேன்னு நான் எத்தனை நாள் கூப்பிட்டுருப்பேன். இது உன் வீடு மாதிரிப்பா. எத்தனை மாசம் வேணாலும் இருந்துட்டு போ, நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசாதப்பா. நன்றிங்க. சரி சரி, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. கையில இது உன் வீடு மாதிரி, நல்லா சந்தோஷமா இரு. சரியா? ஏன்பா இவரே சித்தப்பா பத்தி தப்பு தப்பா சொல்றாரு? பெரியவங்க பழசெல்லாம் யோசிச்சு கோபத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. நீ சின்ன புள்ள, இதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. சரியா? சரிப்பா. நீ உன் சித்தப்பா பாக்குறப்போ ஐயா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துடணும். சரிப்பா. ஏன்பா நாம ஏன் இங்க இருக்கோம்? ஏன் சித்தப்பா வீட்டுக்கு போல? கயல், நாளை கோயில்ல வச்சு எல்லாரையும் பார்க்கலாமா? சரிங்கப்பா. சரி, நீ உள்ள போ. நீங்க சொல்ற அட்ரஸ் இங்க இல்ல மேடம். இல்லங்க, இந்த அட்ரஸ் தான். அவங்க வைஃப் பேர் கூட பத்மாவதி. அந்த பேர்ல அப்படி யாரும் இங்க இல்லையே. சரி, இந்த தெருவுல ஏதாவது வீடு காலியா இருக்கா? 4வது வீடு தான் காலியா இருந்தது. அதுவும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆள் வந்துட்டாங்களே. இல்லங்க, அந்த வீடு இன்னும் காலியா தான் இருக்கு. அவங்க போன் எடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. சரி சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். Thank you. தேன்மொழிமா? ஹலோ. என்னம்மா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். என்னம்மா அப்படி சொல்றீங்க? அத ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்னம்மா ஆபீஸ் பக்கமே வரதில்ல? கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன். இங்க என்ன தனியா சுத்திட்டு இருக்கீங்க? இங்க ஒரு வீடு சேல் விஷயமா வந்தேன். வர சொன்னவரு போன் எடுக்கல.
அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ம் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. நீ ஆபீஸ்க்கு வந்த நேரம் நல்ல நேரம், அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போமா. இல்லம்மா இருக்கட்டும். வீடு பக்கத்துல தாங்க இருக்கு, வாங்க வந்துட்டு போலாம். இல்ல இன்னொரு நாள் வரனே. ஏங்க 10 நிமிஷம் வந்துட்டு போங்க, பக்கத்துல தான் இருக்கு. அதான் இப்ப இடம் தெரிஞ்சிருச்சு, இனிமே இங்க வரும்போது கால் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு வராதவ அப்புறம் இன்னொரு நாளைக்கு எப்போ வருவ? வாமா. அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வீட்ல காலை வச்சுட்டு போங்க நீ. சும்மா இல்ல ஊர்ல வயசுல மூத்தவங்கள அண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அர்த்தத்துல சொன்னேன். சொல்லலாம், அண்ணினும் சொல்லலாம், அக்கானும் சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாமா வீட்டுக்கு போலாம். வா வண்டி எடு. வாங்க வண்டி எடுடா. வாங்க ஏறுங்க. எந்த விஷயத்தையும் மறக்கூடாது சரியா? நம்ம கோயில் பூசாரிக்கு கரெக்டா சொல்லிடு, அவன் தண்ணியை போட்டு படுத்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பாடு அது கரெக்டா நேரத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா ஊருக்குள்ள அசிங்கமா பேசுவாங்க. சரியா? சரி சரி கிளம்பு. ஏய் இந்தடே இங்க வா. இந்த வா, பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டில்ல? அதெல்லாம் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க, என்கிட்ட கேக்குறீங்க? அத சொல்லலடி, உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டாச்சான்னு கேட்டேன். கூப்பிட்டாச்சு. இந்தாரு, பூஜை பிரமாதமா இருக்கணும், ஒரு பைய தப்பா பேசக்கூடாது. நம்ம ஊர் பயலுக தானே, நாம என்னதான் பண்ணாலும் அவங்க தப்பா தான் பேசுவாங்க. வெட்டியா பேசுறவங்கள பத்தி நான் சொல்லடி, நம்ம சொந்தக்காரனுங்க முன்னாடி ஜாம் ஜாம் நடக்கணும். முதல்ல உங்க அண்ணாரு போய் உட்கார்ந்துட்டு இருக்காருல, அவரை புடிச்சு இழுத்துக்கிட்டு வாங்க. நான் தான் அந்த ஆளை பூஜைக்கே கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன், நீ தான் கூப்பிட்டே ஆகணும்னு ஒத்த கால நின்னு. ஏங்க குலதெய்வத்துக்கு பூஜை வச்சுக்கிட்டு கூட பிறந்தவங்களை கூப்பிடலன்னா ஊர்ல இருக்கவங்களுக்கு போதுமே. ஆமா, அவங்க வந்துட்டா மட்டும் எதுவும் சொல்ல மாட்டானுவ. அந்த ஆளும் மண்டையும் பஞ்ச பரதேசி மாதிரி. அதுக்கு என்ன பண்றது? எனக்கு மட்டும் என்ன அந்த ஆளை வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து வைக்கணும்னு ஆசையா? ஏற்கனவே அந்த ஆளு சொத்தை நம்ம அடிச்சுட்டோன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு திரிறாங்க, அதுக்கு தான் கூப்பிட சொல்றது. அதான் அந்த ஆளை கூப்பிட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன? வந்தவர் நேரா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா தான் பரவாயில்லையே, எவன் வீட்லயே எல்லாம் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆளுக்கு பரதேசிமா இருந்தாலும் கொழுப்படங்க. 2 நாள் கூத்துங்க, முடிச்சு அனுப்பிச்சிருவோம், போய் கூப்பிட்டு வாங்க. என்ன போய் அந்த ஆளுகிட்ட கெஞ்ச சொல்றியாடி? இங்க பாருங்க, இந்த ஊருக்கு அவர் வராம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம யார் வீட்லயே உட்கார்ந்துருந்தா அது நமக்கு தானே அசிங்கம். போய் கூட்டிட்டு வாங்க. என்னாலாம் போய் தொங்க முடியாது, இஷ்டம் இருந்தா வரட்டும், இல்லன்னா தொலைட்டும். தரித்திரம் பிடிச்சுவேன் வந்தா நேரம் இங்க வர வேண்டியதானடே. எவன் வீட்டுல போய் தங்கி இருக்கான், அவனை போய் என்ன சொல்ற? மாமா பூஜை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாடா, வா, அக்கா வீட்டு விசேஷத்துக்கு வர நேரமா அது. எப்ப வந்தா என்னக்கா, வேலையெல்லாம் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆமா, வரும்போது பார்த்தேன் சத்தம் பலமா இருந்துச்சு, என்ன உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்தா இவரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காருல்ல சென்னையில, ஊருக்கு பூஜைக்குன்னு வந்துட்டு கலிய பெருமாள் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காருடா. நானும் வரும்போதே கேள்விப்பட்டேன். ஏன் மாமா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவரு அவரையும் அங்க போய் தங்கியிருக்காரு? ஆமாண்டா, இங்க விசேஷத்துக்கு வந்தவரு அங்க போய் தங்கியிருக்காரு. போன தடவை அந்த ஆள் இங்க வந்தப்ப நான் வீட்டுக்குள்ள கூட ஏத்தல, அதான் இங்க வராம அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் அந்த ஆள் வரலன்னா பூஜை நடக்காதா? டேய், இவதாண்டா கூப்பிடணும்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரி மாமா, அதான் உங்க அண்ணன் வந்துட்டார்ல, அவர் அங்கே தங்கினா எப்படி? அது நமக்கு தான் அசிங்கம். நான் போய் அவர் கூப்பிடணுமா?
மாமா ஊர்ல உங்க வளர்ச்சியை ஒருத்தனுக்கும் பிடிக்கல. அந்த சொத்தை வச்சு தான் நீங்க பணம் சம்பாரிச்சீங்கன்னு சொல்றானுவ. எதுக்கு அவனுங்களை பேச வைக்கணும்? நானும் இதைத்தாண்டா சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. எனக்கு மட்டும் என்ன, அந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து பண்ணி போடணும்னு வேண்டுதலா? இந்த பாருங்க மாமா, குலதெய்வத்துக்கு பூஜை வைக்கும்போது ஒரு குறையும் வரக்கூடாது. நான் சொன்னா ஏறாது, நீ ஏன் சொல்லு. இந்த பாருங்க மாமா, இந்த கலியப்பெருமா கிழவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இந்நேரம் உங்க அண்ணன் மண்டையில் நல்லா சூடேத்தி விட்டுட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? சரிடா, வந்து தொலைக்கிறேன். வேற என்ன பண்றது? உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது, இந்த பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல. என்னத்த புரிஞ்சுக்க முடியலன்னு கேக்குறேன். நான் சொல்றது உங்க மண்டையில ஏறலையா? போன தடவை உங்க அண்ணன் இங்க வந்தாருல, நாம சொத்து இல்லைன்னு சொன்னதும் நம்மள கருக்கிக்கிட்டே போயிருப்பாருல, எவ்வளவு சாபம் விட்டுருப்பாரு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தலையில தானே விடியும். அதுக்கு தாங்க சொல்றேன், அந்த ஆளை கூப்பிட்டு சாப்பாடு கீப்பாடை போட்டு வேட்டு துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி அனுப்பிச்சு விட்டோம்னா அது நமக்கு நல்லது தானே. இது கூட அவங்களுக்கு புரியல. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, மாமாவை நான் அங்க கூட்டு போறேன். மாமா நீங்க அங்க வந்து உங்க கெத்த மட்டும் விட்டுறாதீங்க, நான் பேசிக்கிறேன். மச்சான் இருக்கேன். இதுக்கு தாண்டா மச்சான் வேணுங்கிறது. அக்கா நீ உன் வேலையை பாருக்கா. வாங்க மாமா. போங்க. அப்பா, இவருக்கு புரிய வச்சு அனுப்புறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயி போகுது. என்னம்மா தொடச்சி எடுத்தே தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம்ல, எவ்வளவு வேலை கிடக்கு. போங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. அடிக்கடி நீ வீட்டுக்கு வரணுமா? இப்பதான் வீடு தெரிஞ்சிருச்சுல்ல. சரிங்கம்மா. அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வா. என்ன உங்களுக்கு எத்தனை தங்கச்சிங்க? 2 பேர். ஓ 2 பேர் இருக்காங்களா? சும்மா இருக்க மாட்டியா? நானே உங்களை கேட்கலாம்னு நினைச்சேன். எங்க உங்க 2 வீலர்? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். இப்போ வீட்டுக்கு தான் போறீங்களா? ஆமா. சரி வாங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேலையெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீயா தான் இருக்கேன். வாங்க. இல்ல தெருமுனையில ஆட்டோ கிடைக்கும், நான் போய் பிடிச்சிக்கிறேன். சரி, அது வரையாவது நான் கூட வரேன். வாங்க. ஆமாங்க, கூட்டிட்டு போங்க. போடா. வாங்க. வரேம்மா. வரேன். வாமா. என்னங்க லேண்ட் வேல்யூலாம் குறையுன்னு சொல்றாங்க, குறையவே மாட்டேங்குது. தங்கம் மாதிரி தான் லேண்டும், குறைய சான்ஸே இல்ல. ஆமாமா, பொம்பளைங்கெல்லாம் தங்க விலை குறையாம பாத்துக்கிறீங்க, அதான் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, ஆம்பளைங்க நீங்க லேண்ட் வேலை குறையாம பாத்துக்கிறீங்க. கரெக்ட் தான். ஆமா, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க விலைக்கேத்தி வச்சீங்களே, அன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்தது, அதை வச்சு அப்படியே இன்னை வரை ஓடிட்டு இருக்கு. வேற எதுவும் புது ஆர்டர் வரலையா? டிஎஸ்வின்னு ஒரு கம்பெனிங்க, பெரிய கம்பெனிங்க. அந்த கம்பெனில மட்டும் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா நிறைய சப்ளை பண்ணலாம். ஆனா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன, பேங்க் பேலன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அது கூட நான் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடுவேன். யாராவது நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருந்தால் ஈஸியாக உள்ளே போயிடுவேன். ஏங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ராமானுஜம்னு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப பெரிய ஆளு. நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். பேசி பாருங்க. ஆனா உங்க ஃபீல்டுக்கும் அவருக்கும் லிங்க் இருக்குமான்னு தெரியல. இருக்கலாம். எது எப்படியோங்க, உங்க மூலமா ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருவேன். கலாச்சது போதும், நான் பேசி பார்க்கறேன். ட்ரை பண்ணுங்க. சார், நான் தேன்மொழி பேசுறேன், ரியல் எஸ்டேட். தெரியுமா? தெரியுமா? சொல்லுமா. சார், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. சரிமா. சார், இப்போ பிஸியா இருக்கீங்களா இல்ல பேசலாமா? சொல்லுமா, பரவாயில்லை சொல்லு. சார், அவரு டிஎஸ்வின்னு ஒரு கம்பெனில ஒரு பெரிய ஆர்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கேக்குற குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இவர்கிட்ட இருக்கு. உள்ள யாரையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது பண்ண முடியுமா சார்? அவர் பேர் என்னமா? நர்த்தனன் சார். உனக்கு தெரிஞ்சவரா? ரொம்ப நல்லா தெரியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிமா, அப்போ ஒன்று செய், நீ அவர்கிட்ட என் அட்ரஸை கொடுத்து நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. இல்ல சார், நானே கூட்டிட்டு வரேன், அதான மரியாதை. அதெல்லாம் பரவாயில்லம்மா, இது என்ன ஃபார்மாலிட்டி, நீ அனுப்பி வை, உன் வேலையை பாரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேமா. என்னங்க ஆச்சு? நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. கிடைச்சிடுமா? கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான், ரொம்ப பெரிய ஆள் அவரு. பரவாயில்லங்க, பெரிய பெரிய ஆள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது அவரோட கார்டு, நீங்க நாளைக்கு போய் அவரை பாருங்க. கிடைச்சிடும்லங்க? ஏங்க? அதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருங்க. நீங்க வந்தாலே எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு இப்போ ஒரு ஆட்டோ கிடைக்குமா?
ஏங்க இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா கிடைக்கும். இல்ல இங்கே நின்னா கிடைக்குமான்னு கேட்டேன். சாரி, வாங்க.